என்னடி ஆச்சு உனக்கு? ஏண்டி இப்படி மூஞ்சிய தொங்க போட்டு என்னமா மாதிரி இருக்க? ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு நல்ல காலம் பிறந்துட முடியும். அதுக்கப்புறம் நாம இப்ப இருக்கிற நிலைமையே மாறி போயிரும். மாறுறது நம்ம பொண்ணு மாப்பிள வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையும் தாண்டி. அடுத்த கடத்துக்கு போயிருவோம்ல. சந்தோஷமா இருறீ. ஏங்க இந்த ரெஜிஸ்டர் தேவையா? போடி பொசகட்டவளே. என்னாச்சு உனக்கு? ஒரு நல்ல விஷயமா போகும்போது இப்படி அபசகுணமா பேசுற? ஏங்க இது ஒன்றும் சாதாரணமா வீட்டு விற்கிற விஷயம் இல்லைங்க. அவர் உயிரோட இருக்கும்போதே இறந்து போயிட்டதா போலீஸ் சர்டிபிகேட்டு உயில் எழுதி என்னென்னமோ ஃப்ராட் பண்ணிருக்கீங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சா நம்ம பொண்ணோட வாழ்க்கையை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? இதனால வரைக்கும் நீங்க வெளியில ஏதேதோ ஃப்ராட் தரம் பண்ணி பணத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்க. நானும் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்போ இந்த விஷயத்துல என்னால அப்படி இருக்க முடியலங்க. ஏன்னா என் பொண்ணோட வாழ்க்கை அடங்கி இருக்குங்க. ஏன்னா இதுல அவ உனக்கு மட்டும் பொண்ணு இல்ல, எனக்கும் பொண்ணுதான். பேசுறா பாரு பேச்சு. என்னமா பிராடு பித்தலாட்டங்கிற? ஆமா பிராடு தான், பித்தலாட்டம் தான். இதெல்லாம் எனக்காக பண்றேன். என் பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக பண்றேன். அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நல்லபடியா வாழணுங்கிறதுக்காகத்தான். சம்பந்தி மண்டையை போட்டாதான் அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நல்லபடியா வாழ முடியும். என்னங்க நீங்க ஏங்க அபசகுணமா பேசுறீங்க? ஏய் வேற எப்படி பேச சொல்ற? அந்த ஆள் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாருன்னா இப்ப வாழ்ற வாழ்க்கையை தான் என் பொண்ணு வாழ முடியும். அது உனக்கு பரவாயில்லையா? அந்த ஆள் உண்மையிலே போனதுக்கு அப்புறம் தான் வீடு விற்கணும்னா கடல் வத்தி மீன் சாப்பிடுற கதை தான். அதுக்காகத்தான் இவ்வளவு ஏற்பாடுகளும் கஷ்டங்களும். பேசுறா பாரு பேச்சு. உனக்கு போய் 4 வடை செயின் வாங்கி தரேன்னு சொன்ன பாரு. என் புத்திய அதை என் வாயால சொல்லக்கூடாது, அசிங்கம். நான் போயிட்டு என் வேலையை வெற்றிகரமா முடிச்சுட்டு வர்றேன். ஏய் கோடீஸ்வரன் சிவஸ்னு போர்டை ரெடி பண்ணி வைடி, வந்து மாற்றம் பாரு. கடவுளே, நீதான்ப்பா என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தணும்.